வண்ணங்களின் நட்பு. ஒரு காலத்தில் வண்ண உலகம் என்ற ஒரு சிறிய நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சை, ஊதா, ஆரஞ்சு, கருப்பு, வெள்ளை என எல்லா வண்ணங்களும் மனிதர்களைப் போல வாழ்ந்தன. ஒவ்வொரு வண்ணமும் தன்னைத்தானே சிறந்தது என்று நினைத்தது. சிவப்பு, நான் இல்லை என்றால் காதலும் தைரியமும் இல்லை என்றது. நீலம், நான் இல்லை என்றால் வானமும் கடலும் சோகமாகிவிடும் என்றது. மஞ்சள், நான் தான் சூரியன் போல மகிழ்ச்சியை தருகிறேன் என்று சிரித்தது. பச்சை, நான் இல்லை என்றால் இயற்கையே உயிரற்றதாகிவிடும் என்றது. இப்படி எல்லா வண்ணங்களும் தினமும் வாதாடிக்கொண்டே இருந்தன. ஒரு நாள் திடீரென அந்த நகரத்தில் பெரிய புயல் வந்தது. வானம் இருண்டு போனது. மழை கொட்டியது. மக்கள் பயத்தில் நடுங்கினர். அந்த நேரத்தில் வண்ணங்களெல்லாம் தங்கள் தங்களாக ஒளிந்து கொண்டன. உலகம் முழுவதும் சாம்பல் நிறமாக மாறியது. புயல் நின்ற பிறகு வண்ண உலகம் உயிரற்றதாக சோகமாக இருந்தது. அப்போது வெள்ளை மெதுவாக சொன்னது, நாம் தனித்தனியாக இருக்கும்போது உலகம் அழகாக இல்லை. நாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் உலகம் முழுமையாகும். கருப்பு கூட அதற்கு ஒப்புக்கொண்டது. ஒளியின் மதிப்பு தெரிய நான் இருக்கிறேன் என்றது. அந்த கணம் எல்லா வண்ணங்களும் ஒன்றாக இணைந்தன. வானத்தில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். உலகம் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நாள் முதல் வண்ணங்கள் ஒருவரின் முக்கியத்துவத்தை ஒருவர் புரிந்து கொண்டு நட்புடன் வாழ்ந்தன. நீதிக்கதை: ராஜா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சிறப்பு உண்டு. ஆனால் ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கை முழுமையையும் அழகும் பெறும்.